டேட்டருக்கு இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு ஆயில் ஃபில்ட்ரு இதெல்லாம் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டார். ஃபில்ட்ரு பெல்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இருக்குது அதுக்குள்ளே அண்ணன் கொஞ்சம் ஒரு பொருள் வாங்கணுண்டா, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வாங்க போயிட்டார். அண்ணன் வரட்டும், வந்ததுக்கப்புறமேட்டு அண்ணன்கிட்ட கேட்போம். சர்வீஸ் டைம் தாண்டி வெகு நாள் ஓடி இருக்கும். இதில் மீட்டர் வந்து ஒர்க் ஆகலையா இருக்குது, பார்த்தியா இல்லையா? மீட்ரு ஒர்க் ஆகலண்ணா, இது ஆர்பிஎம் மட்டும்தான் காட்டுது. ரைட்டு. இப்போ வந்து 1400 பண்ணி இருக்குது. அதே 1400 தான் அப்படியே இருக்குது. ஓடல செல்லுலையேவா? செல்லுலேயே எடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் வில்லேஜ் ரைடுன்னு போய் வந்துடும். நாளைக்கு நீயே வருவண்ணா. அதில் உங்களோட வீடியோக்குள்ளே போய் லிங்க் மட்டும் அந்த அண்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ரு. லிங்கே தேவையில்லை, அவரே பார்த்துக்குவார். யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம். நீ ஈஸியாக அந்த அளவுக்கு பண்ணி இது பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அது ஊற்றுல அதுக்குள்ளே எல்லாம் அரைச்சிவிட்டு ஏதோ இதே பொழப்பா நம்ப முடியாதுல்ல. ஏன்னா ஏதோ ஒரு ஆசை தீர அது 1/2 லிட்டர் டீசல் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் ஊற்ற தேவையில்லை. இதெல்லாம் நல்லா தெரியும். கொஞ்சம் அடியில் தான் இருக்குது. நம்மளோட பையெல்லாம் கரையணும். எனி டைம் டீசல் ரன்னிங்லேயே இருக்கும். எலக்ட்ரானிக்கில் ஒன்றுக்கால் போயே இருக்கும். வண்டி ஓடணுன்னு ஓடணும். சாவி போட்டால் இழுத்தே இருக்கும். எவ்வளோ டீசல் அங்கே போது அவ்வளோ டீசல் வந்துகிட்டே இருக்கும். காவாசி அங்கே போதுன்னா முக்கால்வாசி தேங்காய் ஊற்றி இருக்கும். இது என்னதுண்ணா? ஒரு மண்டையாட்டம் கொடுத்துருக்கீங்க. இதுதான் கவர்னர் அதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆர்வி வைக்கிறது, ஏற்றுறது, இறக்குறது. டீசல் பம்பு, டீசல் பம்பை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது. டீசல் பம்புக்கு அங்கே தான் இந்த டீசல் பம்பு. இதுதான் டீசல் பம்பு. இல்லை, இது டீசல் பம்பு. இதுலேருந்து தான் போகுது. சொல்கிறேன், அவருக்கு தெரியாதுல்ல. அவனுக்கா? ஐயோ இல்லை, இது பார்த்து மலையாளத்தில் தனியாக இருக்கும். இது வந்து டீசல் புல்லட்டுக்கு வர மாதிரியே தனியாக ஒரு பம்பு, சிங்கிள் பம்பு. 3 சிலிண்டருக்கு 3 பம்பு. சரி சரி. அந்த 3 பம்பை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இது. உனக்கு இதில் எது ஃபால்ட்டோ அதை மட்டும் வேலை செஞ்சுக்கலாம். மொத்தமாக பிரிக்க தேவையில்லை. தேவையில்லை. இப்போ இந்த ரொட்டாட்டர் மறுபடியும் நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஓட்டுனியா? நான் ஓட்டவே இல்லை. நான் ஓட்டவே இல்லையா? ஓட்டவே இல்லை. 5 கிளப்பு மட்டும் ஒரு 2.5 ஏக்கரா ஓட்டினேன். அது வேணால் ஆர்பிஎம் டாப்பேஜ் ஆகல. அப்படியே வச்சிங்கன்னா 5 ஆர்பிஎம் வச்சிங்கன்னா 5லேயே போகிறான். அவன் பாட்டு அப்படியே சீறான். இப்போ நீ சீராத என்ன பண்ணுவான், நீ வந்து அந்த பல்ல திருப்பி போட்டு அப்புறம் ஏப்பா 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இது வேறு. அது வந்து என்ன ஆகும், உனக்கு 16-17 ஆர்பிஎம் வச்சினாவே உனக்கு 540 வந்துடும். இது வந்து 22 வச்சினா தான் வரும். ஸ்பீடு அதிகம் ஓடுதுல, அப்படியே கப்புன்னு உட்காரும்ல. சுற்று சேர்ந்து வரதுனால அது அப்படி போடக்கூடாது. எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்கன்னா, அந்த லொட்டேட்டரை எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கே பல்ல திருப்பி போட்டு ஓட்டுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னா. நல்லா இருக்கும். வரக்காட்டுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஈரக்காட்டுக்கு கொன்று இருக்குன்னு இல்லை, அந்த அளவுக்கு ஹெச்பி வேணுமில்ல. ரொட்டாட்டர் பெருசு இல்லை. எத்தா பெரிய வண்டி தான் ஈரக்காட்டுக்கு இழக்காதுண்ணா. அப்படியே இறங்கும். ரொட்டாட்டர் இறங்குற அளவுக்கு இழக்காது. ஸ்பீடு அந்த அளவுக்கு சுற்றுறப்ப இது ஹெச்பி இதுக்கு தகுந்தது போல தூக்கக்கூடிய. இப்போ நீ ஒரு 60 கிலோ தூக்கும் அப்படின்னா உனக்கு 60 கிலோ வச்சா 100 கிலோ வச்சா அது ஆனால் வாஸ்தவமான பேச்சு தான். கோமை ரொட்டாட்டர் 36க்கு வண்டி இழக்காது தெரியுமா? நீ 42க்கெல்லாம் எங்கே இருக்கு? வரக்காட்டுக்கு நல்லா 42க்கு இந்த சின்னது போட்டு ஓட்டினா வரக்காட்டுக்கு சூப்பராக இருக்குதுண்ணா. ஒரு இதே இல்லை, லோடே கிடையாது. 5 கிளப்பைக்கு எப்படி வைக்கிறோமோ அதே இதில் போகுது. இந்த பெருசு மாட்டினாதான் நல்லா சிக்கியிருப்பேன். நீ அவசரப்பட்டு 2 பேரும் இன்ஜின் வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் சக்கரை பொங்கல் மாதிரி வந்து கழட்டி பார்த்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 50-60 ரூபா இழுத்துட்ருப்பான். 70 ரூபாய்க்கு என்ன வராது. அல்வானுக்கே 70 ரூபா. இதுக்கு சொல்ல வேணுமா? நீ பிரிச்சுருந்தீங்கன்னா இன்ஜின் கை விட்டுக்குது, கை வச்சுருந்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. அப்புறமேல தான் 2 பேரும் ஐயோன்னு கற்று போகிறீங்க. கம்மனு இந்த வண்டி கம்மனு கொடுத்துட்டு கூட வேறு எடுத்துருக்கலாமோ? ஆமாம், பின்ன இந்த ஃபில்ட்ரு தான் சீக்கிரம் அப்பிக்கும். கிட்ட சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான். கொண்டு இது கப்போம், இதுக்கு தேவையில்லை. இதுக்கு அப்பாது. ஐயோப்பா, அப்படியே அமுத்தி பிடிச்சி அப்படியே குச்சி மாதிரி ஆயிடும் டைட்டாக. கொண்டு போய் வாழைக்காட்டில் விட்டு எப்படியாப்பட்ட வாழைக்காலத்தில் அப்படியே பிசிறி தள்ளிட்டு வந்தான். அல்ல நீ அதுக்கு அந்த ரொட்டாட்டர் கரெக்டான ரொட்டாட்டர் போட்டிங்கன்னா இதுக்குமே ஓடும். ஓடாதெல்லாம் சொல்ல
வேணாண்ணா நம்ம இதை ஓட்டிட்டு அதைத்தான் நான் உங்களுக்கு அன்னைக்கே நான் உன்னோட சொல்லல, பெருசாக எடுத்துக்கலாம். தம்பி நீ செஞ்சு தர சொன்னா செஞ்சு தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் மறுபடியும் வண்டி வந்து இதே மாதிரி தான் லோட் ஆகும், நீ எப்படி செஞ்சினாலும். ம் என்ன பேசுனா பேக்கிங் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் வராது, இந்த ஒயிட் டைப் கலர் தான் இது. சரி அது போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது மேலே லீக்கேஜ் விடாது, அப்படியே பிடிச்சிக்கும். ஒயிட் டைப் அடிச்சு வச்சதே போடுறோம். இல்லை, நான் இது வரைக்கும் எதுவும் வச்சதே இல்லை. ஒரு வாட்ச் வராது. என்னைக்காவது நான் அந்த வாசர் தேஞ்சு பிளேட் தேஞ்சு தேஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, உழுதுகிட்டே இருக்கும். இந்த ஓஸை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே நல்லா செத்து சிவலாக ஆகிட்டேன். என்ன திஸ்கு 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 திஸ்குன்னு எல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதான் 2 சர்க்கிளையும் போட்டு டைட் வச்சுக்கிறேன். பஸ்ஸில் ரோட்டில் போனீங்கன்னா ஓவர் ஸ்பீடு போயிட்டீங்கன்னா அப்படியே இந்த நேரம்லாம் இதாகி போயிடும். இது கட் பண்ணி விட்டு அறுத்து விட்டு போட்டிருக்கிறேன். இதை ஓவர் ப்ரெஷருக்கு தாங்கலையே என்னமோ தெரியல. அதான் 2 சர்க்கிளையும் போட்டு இழுத்து டைட் வச்சிட்டேன். இப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. லைட் சார்ஜர் இல்லைன்னா சார்ஜர் போடு. சரிண்ணா. அப்போ கார்டு ஓட்டி இருக்கிறாரா டீலர் அண்ணன் இருட்டுலையா? டில்லர் இல்லைன்னா இப்போ பெரிய தேட்ரு. பெரிய தேட்டரா? ம் ராசி தோட்டத்தில் ராசி தோட்டத்தில் இது இருக்குது. என்னடா பாக்கியமேட்டில் அது அவர்லாம் அங்கே போயிருக்க மாட்டார். என்ன இந்த வண்டியோட சரி வேறு எந்த வண்டிக்கு நான் வந்து அப்போ மகேந்திரா 94 வந்து இங்கே குருப்பனாங்கி மலையத்தில் ஓபிள் மில்ட் இருந்துச்சு இல்லை, 2 பட்டறை தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுண்ணா எங்களுக்கு. நாங்களாம் அப்போல்லாம் நாங்களாம் பிறக்கவே இல்லை. நாங்களாம் 2000க்கு மேலே பிறந்தாளுங்க. 94 நோய் 2004 நான் 2005. எங்ககிட்ட எல்லாம் நீங்களாம் அதெல்லாம் கேட்கவே கூடாது. 94 வந்து அப்போ ஈசு வாசுன்னு சொல்லிட்டு அந்த ஓபிள் மில்லுக்கு இந்த பக்கம் இருந்தாங்க. அவங்ககிட்ட வேலைக்கு போனேன் அப்போ 94. எத்தனை வயசில் போனீங்க? நான் ஒரு 8வது முடிச்சோன்னு போயிட்டேன். ஒரு 15 வயசு இருக்குங்க. ஒரு 8வது முடிக்கல, பாதியிலே எனக்கு படிப்பு ஏறல. அவங்களே 10வது வரல எப்படியோ முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பெல்லாம். சும்மா அடித்து கொண்டு இழுக்கிறாங்களே சும்மா. ஏன்னா அந்த வீடு நிமித்தி போட்டு என்ன போன வருஷம் பிறந்த நாளுக்கு நானும் 2 வருஷமாக கேட்டுருந்தேன் ஒரு வெள்ளியில் மோதிரம் வாங்கி கொடுங்க அப்படின்னு. சைனா வாங்கி கொடுத்துட்டாங்களா? சைனு அவங்க எங்கே வாங்கி தந்தாங்க. நானும் ஒரு வாழைக்காடு ஓட்டி டில்லரில் 3000 வச்சுருந்தேன். சரி வச்சுருந்தா செலவாகி போயிடும், நம்ம துணிமணியாக எடுக்க போகிறோம், ஒரு வெள்ளி செயின் போட்டுக்கலாம் ஆசையாக்குதுன்ட்டு ஒரு வெள்ளி செயின் வாங்கி போட்டுக்கிட்டேன். இது என்றைக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 1500 ரூபாய்க்குமா போகாத போகுது. நானும் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்டா என்னடா பண்ண உன்ன? டேய் இந்த வேலை மட்டும் பண்ணாத. ஏன் மூஞ்சி கட்டிட்டு இப்போ என்ன வீடியோ இது எடுக்கிறீங்களா? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா எடுத்து யூடியூப்பில் போடுவோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது. பகல் எடுத்தீங்கன்னா மூஞ்சி தெரியும், நைட்டில் இங்கே பாரு அண்ணன் மூஞ்சி பாரு. அங்கே பாரு கண்ணாடியாட்ட தெரியுதுடா. இங்கே பாரு அங்கே பாரு கண்ணாடியாட்டம் தெரியும். பகலில் கூட அப்படி தெரியாதுடா. நீ வெளிச்சு வண்டி எடுக்கிற. வெளிச்சம் போட்டால் எடுக்குது. ஏன்னா இந்த சோக்கே இவ்வளோதாண்ணா. ஒரு நாள் காட்டில் நிறுத்திட்டு போயிட்டேன். ஒரு குடிகாரம் எடுத்து வண்டியை ஓட்டிவிட்டு சுத்தமாக டீசல் இல்லாத நிறுத்திவிட்டான். ஏன் சொல்கிற இது சோக்கானும் தெரிய மாட்டேங்குது, ஒன்றாவும் தெரிய மாட்டேங்குது. எப்படி எழுத்துனாலும் அப்படியே தான் லோட. வீடியோ எடுக்கும்போது அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் கட் பண்ணிக்க வேண்டாம், நீ அமைதியாடுறா. அண்ணன் பேசுறத மட்டும் வச்சுட்டு இதில் தேவையில்லாத கட் பண்ணிடலாம். அதுக்கோசரம் நீ இப்போ வீடியோ கட் பண்ணி எடுத்துன்னா நல்ல கண்டென்ட் எல்லாம் போயிடும். அண்ணன் முக்கியமாக சொல்கிறதெல்லாம் போயிடும். ஏன்னா ஆயில் வேணும் நல்லா. டெம்பரேச்சர் தாங்குதா? டெம்பரேச்சர் மீட்டர்லாம் வேலையே செய்யறது இல்லடா. டீசல் மீட்டரும் இந்த மீட்டர் மட்டும் வேலை செய்யுது. காப்பர் ரேடியேட்டரு காப்பர் கிடைக்காதா? இது நல்லா தாங்கும். ஆமாம் காப்பர் கையை வச்சா கூட விளையாது, கெட்டியாக இருக்குது. எங்கள் வண்டியை கொண்டாந்து வச்சுக்கிறோம். வந்து பாரு லாரி ஆடுது. எனக்கு தெரியும் நீங்கள் அந்த லேடிட்டர் திருப்பி அதெல்லாம் வைக்க மாட்டீங்க, நீங்கள் ஆல்ட்ரு தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது கிடைக்கும். ஆமாம், அப்போ தான் டஸ்ட்டு வந்துச்சுன்னா உள்ளே பூந்து வெளியே வர மாதிரி பெரிய பெரிய இதாக வச்சுருக்கீங்களா? இப்போ பக்கமாக ஓட்ட படிப்பிட்டான். லாரி ஆடுது. அதுதான் அசோகல
வெல்டிங் மிஷினும் இவங்களே வச்சுக்கிறாங்க. ஏன்னா வெல்டிங் மிஷினும் இவங்களே வச்சுக்கிறாங்க, கட்டிங் மிஷினும் எல்லாமே வச்சுக்கிறாங்க. ஒரு 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 பாட்டு பிடிக்கலின்னா அதை அறுத்து எடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கிறாங்க. ஆமாம், வேற யார்ட்டையும் போகிறதெல்லாம் இல்லை, இவங்களே அறுத்து இவங்களே செஞ்சுக்கிறாங்க. எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கிறீங்க. வண்டி பிரிக்கிறது நாங்கள் செய்வோம் ஒரு சில வேலை. ஆனால் பிரிக்கிறதெல்லாம் எங்கே வர சொல்லுவீங்களா? அவங்க எதுக்கு வர சொல்கிறாங்க? தேட்டரை கூட்டினாங்க, மெக்கானிக் கூப்பிடல, கூட்டி விட்டாங்கண்ணா. இவங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நீங்களா அப்போ இன்ஜின் வேலைக்கு வந்துருப்பீங்க. ஆமாம், அதான் இன்ஜின் வேலைக்கு தான் அந்த 5 வந்தேன். அதுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. இன்ஜின் வேலைக்கு லைனர் இது மாற்றி விட்டோம், லைனர் ரிங்ஸு எல்லாம் மாற்றி விட்டேன். இந்த அது ஒரே டைம் தான் வந்தேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதான் இங்கே கண்ணில் பார்த்துக்கிட்டாங்களே. அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க அப்போ கூப்பிட முடியல, ஒன்றும் இல்லை. மொத்தமாக 2 தேடி வேலை பண்ணிது இன்ஜின் வேலை. அது பக்கமாக வேலையாயிடுச்சு இன்ஜினு, அதனால தான் வேறு இன்ஜின் வாங்கிட்டாங்க. மொத்தம் அவர் மீட்டர் ஒன்று வாங்கி வந்து வைங்க. சரிண்ணா. எவ்வளோண்ணா வரும்? 1450 ரூபா. அப்படி இப்படி இப்படி ஓகே சரிங்களா? ஓகே ஓகே, நல்லா இங்கெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. இந்த டைமுக்கு நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அந்த டைமுக்கு வந்து என்ன இந்த டேட்டில் தான் அது அவர் தான் ஓடலையே. அவர் ஓடுறதுக்கு நீங்கள் மீட்டரை கம்பல்சரி மாற்றினீங்கன்னா தான் கரெக்டான டைம் தெரியும். சரிண்ணா. இல்லைன்னா அந்த மீட்டரை கொண்டு போய் மீட்டர் வேலை செய்கிற பக்கம் வேலை செஞ்சு கொண்டாந்து மாட்டுங்க. அது மீட்ரு வேலை செஞ்சால் ஒழுங்காக ஓடுமா இல்லை புதுசே மாற்றிக்கலாமா? நீ அங்கே கொண்டு போய் அவன்கிட்ட மீட்டர் கடைக்கான்ட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கா, சொல்லிடுவாங்கிறீங்களா? அவன் வந்து சொல்லிடுவான். இல்லை எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேளுங்க பிரிச்சுட்டு. ஒரு 500 ரூபாய்க்குள்ள செலவாகும் அப்படின்னா செய்யுங்க. 1000 2000 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும் அப்படின்னு நீங்கள் புது மீட்டர் மாற்றிடலாம். புரியுதா இல்லையா? புது மீட்ரு நம்மளது ஒரு 2000 ரூபா வருமா? 1450 ரூபா. 1450 ரூபா. அதுக்கு நான் புதுசே மாற்றிக்கிறேன். பொண்ணலுக்கு தான் பொண்ணல். நீ ஏன்டா என்னோட அவசரப்படுற? மொத்தம் எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டினா? 7.5 லிட்டரா? 7.5. அதில் ஊற்றி வண்டி ஆட் பண்ணினா மணி நிறைய இருக்கும். கலர் மட்டும் இந்த கலரில் கொண்டு வர முடியும். புது இன்ஜின்லேயே அப்படி வராது நண்பா, நீ சொல்கிற மாதிரி. வரும் புது இன்ஜின்லையா? புது இன்ஜினில் வரும். புது இன்ஜின் ஓடாத இன்ஜினில் வரும், ஓன் இன்ஜின்ல எதுலேயுமே வராது. ஒரு டைம் கருப்பாயிட்டானா கருப்பு தான். ஏன்னா இதுக்குள்ள அந்த காடு வராதாண்ணா? காடை தாண்டா வச்சு வரண்டிட்டு இருக்கிறாரு. அவர் ஏதாவது திருப்பி சொல்லுனாரு, அது மாதிரி ஏதாவது அதுக்காக ஊதினாட்ட வரும் அப்படின்னு.
இப்பட மூளையே மூளைதாட்டா. உங்கள் அப்பா அறுத்து முடிச்சிட்டாரா? இல்லை இன்னும் ஓட்டிட்டு போங்க. இந்த பக்கத்து ஏரியாவில் முடிஞ்சுன்னா அப்புறம் எங்கே போவீங்க? வீட்டில் நிறுத்திடுவாங்க. எங்கேயும் போக மாட்டீங்க? எங்கேயும் போக மாட்டேன். காட்டு வேலை 6 ஏக்கரா ஏரியாவில் போக மாட்டீங்க? 6 ஏக்கரா காடு இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே இருந்துக்குவோம். அப்புறம் தட்டிக்கு தான் இருப்போம். தட்டு இருந்ததுன்னா அதை நிதை கழட்டி தருவீங்களா? உள்ளெல்லாம் நிதெல்லாம் கழட்டிடுவீங்களா? நல்லா ஆ இல்லைன்னா ஓட்டவே முடியாது. நுணுங்கி வெளியே வராது. அது கழட்டினா நுணுங்கி வந்துடும். அப்பயே கொச கொச கொசன்னு தான் வரும். இப்பிளாட்டியே தான் வரும். கழட்டா மட்டும்தான் முதல்ல வெளியே வராது. மாட்டு போட்டு கட்ட தான் வெளியே வரும். சரி போதும். வீடியோ கட் பண்ணி போதும். போதுமா?